வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று பனைமரம் அதன் பொருட்களின் பயன்பாடுகள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது பனைமரத்திலிருந்து கிடைக்கும் எல்லா பொருட்களும் நம்மளுக்கு பயனுள்ள பொருளாக இருக்கிறது. இது உணவுப் பொருள், மருத்துவ குணம் நிறைந்த பொருள் மற்றும் கிராமங்களின் வாழ்வாதாரமாகவும் இது திகழ்கிறது. அதாவது பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பதநீர், நுங்கு, பனங்கிழங்கு, பனங்கருப்பட்டி போன்றவை உணவுகளாகவும் மருத்துவ குணங்களிலிருந்தும் காணப்படுகின்றது. மற்றும் அதன் ஓலைகள், அதனுடைய மரம் ஆகியவை அதாவது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரங்களுக்கு கைத்தொழிலாகவும் பயன்படுகின்றது. இந்த பனைமரம் கற்பகத்தரு அப்படின்னு சொல்கிறோம். இது தமிழ்நாட்டுடைய மரம், அதாவது ஸ்டேட் ட்ரீ அப்படிங்கிறோம். மருத்துவ குணம்னு பார்த்தா நுங்கு நல்லா குளிர்ச்சியானது, சத்து உள்ளது. அதுபோல் கோடை காலத்துக்கு மிகவும் ஏற்ற உணவு நுங்கு. பனங்கிழங்கு அப்படின்னா அதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. அது சாப்பிடும் பொழுது சர்க்கரை, ரத்த அழுத்தம் எல்லாம் குறைகின்றது. அது பனம்பழம், அதை சுட்டு சாப்பிடுவார்கள், அதில் ஒரு நன்மை புரிகின்றது. பதநீர் அதுன்னு பார்த்தா உடலில் வெப்பநிலையெல்லாம் குறைக்கிறது, செரிமானம் உள்ளத்துக்கு மிகவும் நன்று. பனங்கற்கண்டு, கருப்பட்டி இந்த இதெல்லாம் அதில் உள்ள இனிப்பானது உடலுக்கு மிகுந்த நன்மை பயக்கின்றது. மேலும் இந்த பனைமரத்தோட ஓலைகள் எல்லாம் விசிறிகள், பாய்கள் அதெல்லாம் செய்வதற்கு பயன்படுகின்றது. பனைமரம் ஒரு சுற்றுப்புறத்தை ஒரு நன்மை புரிகிறது. நல்ல காற்றோட்டம், அதுபோல் நிலத்தடி நீரை தக்க வைத்துக் கொள்கின்றது அதனுடைய வேர்கள். மேலும் பல உயிரினங்களுக்கு வாழ்வாதாரமாகவும் இந்த பனைமரமானது உள்ளது. எனவே இந்த கற்பகத்தரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பனைமரம் கிராமப்புற மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த பனைமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மிகுந்த பயன்பாடு உடையதாக உள்ளது. மக்களுக்கு மிகுந்த பயனளிக்கின்றது. அதை சாப்பிடும் பொழுது நம் உடலானது நல்ல ஒரு ஆரோக்கியம் நிறைந்ததாக உள்ளது. எனவே பனைமரத்தில் உள்ள அனைத்து நல்ல உணவுகளை நம்ம சாப்பிட்டு நலம் பெற வேண்டும். எனவே இந்த பனைமரத்தை நாம் போற்றி பாதுகாத்து வளர்ப்போம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியம் நிறைந்த பனை உணவுகளை பற்றி பார்ப்போம். இது கற்பக விருட்சம் என்று சொல்லப்படும் பனைமரம் நூற்றாண்டுக்கு மேலாக உயிர் வாழும் அதிசயம் கொண்டது. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. பனையிலிருந்து பெறப்படும் பதநீர், நுங்கு, கருப்பட்டி, கற்கண்டு, பனங்கிழங்கு, தவன் உள்ளிட்டவை மேம்பட்ட உணவுப் பொருளாகும். இவை உடல் நலத்துக்கு பெரிதும் ஆரோக்கியத்தை தருகின்றது. பனைமரத்திலிருந்து பனம் பழத்தை வெட்டி அதை குழியில் போட்டு புதைத்து விடுகிறார்கள். சில மாதங்களுக்கு பிறகு மண்ணை பிழிந்து குருத்துகுடலும் பனங்கிழங்கு எடுக்கிறார்கள். அந்த பனங்கிழங்கானது நல்ல நார்ச்சத்து உள்ளது, குடல்களுக்கு மிகுந்த நன்மை புரிகின்றது. அந்த பனை கிழங்கில் பல சத்துக்கள் உள்ளது. பழத்தின் கொட்டையிலிருந்து கிடைக்கும் அபூர்வ உணவுப் பொருளான தவன் அருமையான இயற்கை உணவாகும். இது மிகவும் ருசியாகவும் இருக்கும். மார்கழி மாதம் முதல் மாசி மாதம் வரை பனங்கிழங்கு சீசன் உள்ளது. உடல் மெலிந்தவர்களும் எடை கூட வேண்டுமானால் இந்த பனங்கிழங்கை சாப்பிடலாம். இந்த கிழங்கு ஆஸ்டியோபோரோசிஸ், கீழ்வாதம், முடக்குவாதம் போன்ற எலும்பு சம்பந்தமான கோளாறுகளை தடுக்கக்கூடியது. இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும், இரத்த சோகையையும் தீரும். அதிக நார்ச்சத்து உள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது சிறந்த மருந்தாக உள்ளது. பனங்கிழங்கு குளிர்ச்சி தன்மையும் உடையது. பொதுவாக மண்ணுக்கு அடியில் கிடைக்கும் கிழங்குகள் கெடுதி என்பார்கள். ஆனால் இந்த கிழங்கு சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடலாம். பனங்கிழங்கில் உள்ள சில சத்துக்கள் இன்சுலினை உற்பத்தியை உயர்த்துகின்றது. வைட்டமின் பி மற்றும் சி சத்துக்கள் பனங்கிழங்கில் உள்ளது. 100 கிராம் பனங்கிழங்கில் 1 கிராம் புரதம், 2.1 கிராம் கார்போஹைட்ரேட், 77 கிராம் நீர்ச்சத்து உள்ளது. பனங்கிழங்கில் பாதாமுக்கு இணையான சத்துக்களும் உள்ளன. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்திகளும் கூடும். பனை ஓலையில் நுங்கு கலந்து மாலை பதநீரை அருந்தினால் உறக்கம் நன்கு வரும். பதநீரில் மாம்பழ துண்டுகளை போட்டு அருந்துவதும் நடைமுறையில் உள்ளது.
பனை ஓலையில் எதை பொதித்து சாப்பிட்டாலும் அது மணக்கும். இது சுற்றுச்சூழல் சூழலுக்கு மிகவும் இணக்கமானது. பனை ஓலை கொழுக்கட்டை அபார ருசி கொண்டது, சிற்றுண்டியும் ஆகும். இது ஆப்பிள் சார்ந்த பொருளாதாரத்தை இமாச்சல பிரதேசமும், குங்குமப்பூ சார்ந்த பொருளாதாரத்தை காஷ்மீரும் நன்றாக வளர்ந்தோங்க செய்கிறது. இந்த பின்னணியில் பனை சார்ந்த பொருளை தமிழகம் நன்றாக வளர்க்க முடியும். இந்த பனை வளத்தை பெருக்கினா நம் பொருளாதார வளத்தையும் மேம்படுத்தலாம். இந்த பனைமரம் சுற்றுச்சூழலுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜனை தருகின்றது. இதனுடைய வேரானது நிலத்தடி நீரை தக்க வைத்து கொள்கிறது. இந்த பனைமரத்தை நிறைந்த பயன் தரும் இந்த பனைமரத்தை நாமும் நம் மாநிலத்தில் அதிகமாக வளர்த்து அதில் உள்ள உணவுப் பொருட்களை உண்டு மகிழலாம். இந்த பதநீர் குளிர்ச்சி உடையது, நன்மை தெரியக்கூடியது. அதுபோல் பனங்கற்கண்டு தொண்டை புண்களையெல்லாம் ஆற்றும் உணவுப் பொருட்களில் சேர்கிறது. ஆகவே பனை மரத்தை வளர்ப்போம். வாழ்க.